Hey guys, welcome back to our channel Kalai Karthik KTV. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கலை வாசு ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சேனலை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஸோ அதனால் இருமுடிக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து திருச்செங்கோடு போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலையோட தங்கச்சி, அதாவது என்னோட நாத்தனாரா குழந்தையாவா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. ஸோ அவங்களோட கலையோட தங்கச்சி பையனுக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துறாங்க. ஸோ அதனால் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அப்படியே அந்த வேலையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கலையும் வாசு ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம். திருச்செங்கோடு சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஓங்காளியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் அங்கே வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க வீடியோ பார்க்குறதில்ல. யூடியூப் அனலிட்டிக்ஸில் வந்து அப்படி தான் காட்டுது. ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். திருச்செங்கோடு வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒரு 1 இயர் கழித்து வெளியூரில் இருந்துட்டோ, ஸோ 1 இயர் திருச்செங்கோடே போகாமல் இப்போ தான் திருச்செங்கோடு போகிறீங்க அப்படின்னா திருச்செங்கோடு பார்க்கறதுக்கு திருச்செங்கோடு மாதிரியே இருக்காது. எந்த பக்கம் இருந்து போகிறவங்கன்னா கொக்கராம்பேட்டை இந்த சைடு இருந்து போகிறவங்களுக்கு, ஏன்னா அந்த ரோட் சைடு இருக்கிற மரத்தை எல்லாமே பிடுங்கிட்டாங்க. நம்ம போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு புது ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரூட்டில் போனோம்னாவே ஃபுல்லாக நிழலாக தான் இருக்கும். ஆனால் இப்போ போனால் மொட்டை வெயில் அடிக்குது. எல்லா மரத்தையும் ரோடு அகலப்படுத்துறதுக்காக பிடுங்கிட்டாங்க. இங்கெல்லாம் மரம் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியே 2 சைடுமே புளிய மரம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சைடும் புளிய மரமே கிடையாது. டோட்டலாக எல்லா மரத்தையுமே பிடுங்கிட்டாங்க. வால்ட்ரு கேட் தாண்டியுமே அப்படி தான் நிறையா மரம் இருந்துச்சு. அந்த மரங்களையும் எல்லாமே பிடுங்கிட்டாங்க. ஸோ இந்த மரம் பிடுங்கினது யார் யாருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ அந்த மரத்தையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால நிறைய புது புது கடைகள் வந்து திறந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கே ஃபுல்லாகவே மரம் இருந்துச்சு, எல்லா மரமே பிடுங்கிட்டாங்க. ஸோ இந்த மரத்தையெல்லாம் பிடுங்கினதுனால அந்த சைடு இருந்த கடைகள்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரியுது. அது மட்டும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் கடை வச்சுருக்கவங்களுக்கு. திருச்செங்கோடு மலைக்கு யார் யார் போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கல்யாணம் ஆன அன்னைக்கு போனது, அதுக்கப்புறம் நாங்கள் இன்னுமே போனதில்லை. பக்கத்தில் தான் இருக்கோம், இருந்தாலுமே நாங்கள் இன்னும் போனதில்லை. நெக்ஸ்ட் டைம் போனோன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ திருச்செங்கோடு வந்து ரீச் ஆயாச்சு. நாங்கள் இருமுடி சாமானை வாங்கிக்கிட்டு போய் ட்ரெஸ் எடுக்க போகணும். மாமா வந்து பார்த்திங்கன்னா உழவர் சந்தை வந்து வந்திருக்காரு. ஸோ முடிஞ்சால் அவரை பார்க்கலான்ட்டு தான் போயிட்டுருக்கோம். லெமன்லாம் வாங்கணும். ஸோ அதனால் உழவர் சந்தையில் வாங்கலாம், இல்லைனா மாமாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கலைக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். வாசு கலை மட்டும்தான், வாசு கலை அப்புறம் வந்து வண்டிக்கு டிரைவர் போட்டு தான் கிளம்புறாங்க. ஸோ பேக் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பேக் தான் நம்மக்கிட்ட இருக்குது, சின்ன பேக் இல்லை அப்படிங்கிறதுனால பேக் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பழைய பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வந்து போய் அங்கே நிறைய கடை இருக்குள்ள, அங்கே வந்து ஒரு கடையில் வண்டியை நிறுத்திட்டு ஒரு பிளாக் கலர் பேக் வந்து வாங்கிட்டு வந்தோம். காலேஜ் பேக் மாதிரி வாங்கிட்டு வந்தோம். ஸோ நாங்கள் பேக் வாங்குறப்பவே மாமா வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டார். அந்த சைடு தான் உழவர் சந்தை இருக்கும், திருச்செங்கோட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அவருமே பேக் வாங்குறதுக்கு வந்தார். சரி அவரு தான் பேக் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ பேக் வாங்கிட்டு நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம். மாமா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ட்ரெஸ் எடுக்கிற வீடியோ வந்து எடுக்க முடியல. முருகாலயாவில் தான் ட்ரெஸ் எடுத்துருந்தோம். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, எப்போ அங்கே எடுப்போம். ஸோ அதனால் போய் எடுத்துகிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா கரும்பால் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கரும்பால் வந்து பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.
இடையில வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் போய் ஜூஸ் குடித்தோம். நான் கலை அப்புறம் கலையோட சிஸ்டர் அவங்க வீட்டுக்காரர் எல்லாமே ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ருக்கோம். ஸோ பெருமாமலைக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த ரோடு நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன் அப்படின்னா கீழே வந்து பைப்லைன் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே எங்கேயாச்சும் லீக் ஆகிரும், பறைப்பாங்க, மூடுவாங்க, அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும். ஸோ ஒரு மெமரபுளாக இருக்கட்டும்னு இந்த ரோடை வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை நாளைக்கு இந்த ரோடு வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருமுடிக்கு தேவையான தேங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மட்டை வாங்கிட்டு இருந்தோம். ஸோ ஸ்ரீதர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி நாளே கிளம்புறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நமக்கும் தேவையான தேங்காயெல்லாம் மட்டை வாங்கியாச்சு. பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. வாசு வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டு குளிச்சுட்டு அதை வந்து எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சுருந்தோன்னா சாப்பாடு, ரசம், சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து போண்டா செஞ்சுருந்தேன் விரதத்துக்கு. எப்போவுமே ஒரு பொரியல், ஒரு குழம்பு, ரசம், ஏதாவது ஒரு பலகாரம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி தான் எப்போவுமே செய்வோம். ஸோ எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்துச்சு. அவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் சம்ஸ் வந்து நானே போட்டு கொடுத்தேன் போட சொல்லி. ஸோ அதோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். 1 2 3 4 5. வாசு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் என்ன பண்ணுறான்னு தெரியல. நடந்து போயிடுவாங்க. நான் அப்பாவை கூப்பிட்டு போகும்போது வாசு என்ன பண்ணுவான்னு தெரியல. 2 இருமுடி ஒருத்தரே கொண்டு போகணும், வாசுவையும் கூப்பிட்டு போகணும். எப்படி சமாளிப்பாங்க? 5 இருக்குது கீழே. என்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாசுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை. 3 பேர்த்துக்குமே ஒரே கலரில் தான் எடுத்திருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எனக்கு ஃபுல் லாங் கவுன் மாதிரி பட்டு இதில் எடுத்திருந்தோம். ஆல்ரெடி முன்னாடியே இது மாதிரி ஒன்று எடுத்துருந்தோம். கலை வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு, சாரீ வேணால் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். கை மட்டும் ஸ்டிச் பண்ணணும். பெல்ட்டு, ஷால் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆஃப் சாரியாக வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். கலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கலரில் பர்பிள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா சட்டை, ஒயிட் வேஷ்டி, அவ்வளோதான். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.